Hello everyone, welcome back to my channel. நீங்க என்ன first time பாக்குறீங்களா? என்னோட நேம் பவி. இன்னைக்கு நம்ம பிசினஸ்க்கு தேவையான திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்றதுக்காக நான் வந்து ஷாப்பிங் போறேன். அது வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ குயிக்கா ஒரு get ready with me பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் இந்த ஃப்ராக் தான் வந்து போட்டுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் லூஸான ஃப்ராக்லாம் போட்டாதான் நல்லா வந்து இருக்கு இந்த சம்மருக்கு. சோ ஹேண்ட்ஸும் வந்து இந்த மாதிரி லூஸா இருக்கும். And then ஃப்ராக்கும் வந்து நல்லா லூஸா இருக்கும். மெட்டீரியல்லாம் சூப்பரா இருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் முடிஞ்சா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ கடற்கரை நம்ம கிளம்பலாமா? ஃபர்ஸ்ட் நான் வந்து மாமா அர்த்தோடைய பீட்ரூட் ஹைட்ரா ஃபுல் எசன்ஸ் சீரம் எடுத்துக்கிறேன். இப்போ ரீசெண்ட் டேஸா தான் இந்த சீரம் நான் வாங்கினேன். ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. ஏன்னா சூப்பரா இருக்கு. இப்போ நான் இது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்து நார்மலா இருக்கா, இப்போ இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே பாருங்க. ஸோ ஒரு க்ளோ அண்ட் ஷைனிங் தெரியுதா? இந்த மாதிரி இன்ஸ்டன்டான க்ளோ அண்ட் ஷைன் வந்து இந்த சீரம் கொடுக்குது. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால இதுதான் நான் வெளியெல்லாம் போறப்ப யூஸ் பண்ணேன். அடுத்தது மாமா அர்த்தோடைய ரோஸ் டிண்டட் லிப் பாம் எடுத்துக்கிறேன். இது வந்து லிப் பாம் தான், பட் ஆனால் வந்து ஒரு ரோஸ் கலர் வந்து கொடுக்கும், லைட்டா ஒரு ரோஸ் கலர். ஸோ தெரியுதா? இது வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு பிங்க் கலர் வந்து லிப்ஸ்க்கு கொடுக்கும். லிப்ஸ்டிக் போட்டா மாதிரி தெரியாது, பட் ஆனால் நேச்சுரலான ஒரு பிங்க் கலர் வந்து கொடுக்கும். லிப்ஸ்டிக் போட பிடிக்காதவங்களாம் இந்த ஒரு லிப் பாம், டிண்டட் லிப் பாம் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸா நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ற திங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் இல்லாம தான் நான் வந்து வச்சிருப்பேன். எஸ், அது ஹைஜீன் வைஸ் நல்லது கிடையாது தான், பட் ஆனால் டெய்லி எடுத்து யூஸ் பண்றதுனால இதோட கேப் காணாம போயிடும், இதோட கேப் காணாம போயிடும். ஸோ நான் யூஸ் பண்ற திங்ஸ்க்குலாம் வந்து கேப்லாம் எதுவுமே வந்து நான் போட்டு வச்சு பத்திரமாலாம் இது பண்ண மாட்டேன். டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிட்டு வச்சிடுவேன். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் இப்படி இருக்கு. அதான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் எப்பவுமே வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ண மாட்டேன், கிரே கலர் தான் யூஸ் பண்ணுவேன். அதான் வந்து நேச்சுரலான ஒரு ஐப்ரோஸ் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் பேக் ஆஃப் 3 வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளைக்கு இது வந்து வரும். அடுத்தது காஜலுக்கு லாக்மியோட ஐகானிக் காஜல் எடுத்துக்கிறேன். இது காலி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. எப்படின்னா மேனேஜ் பண்ணுவோம். லிப் பாமோட அப்படியே விடலாம், பட் ஆனால் இதுக்கு மேலே நான் லைட்டாக வந்து லிப்ஸ்டிக் போடுவேன். ஸோ அதுக்கு வந்து LI18 இந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஷேட் நம்பர் R35. அவ்வளவுதான், நான் வந்து ரெடி ஆயிட்டேன். பட் ஆனால் இப்போ சம்மர்ன்றதுனால சன்ஸ்கிரீன் ரொம்ப 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 முக்கியம். இல்லைன்னா ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வெயில நின்னாலே டேன் ஆயிடும். அந்த டேனை ரிமூவ் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 20 டேஸ் ஆச்சும் ஆகும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து சன்ஸ்கிரீனை வந்து முக்கியமா போட்டுக்கிறேன். ஃபேஸ்க்கு வந்து நான் மாமா அர்த்தோடைய பீட்ரூட் ஹைட்ரா ஃபுல் சன்ஸ்கிரீன் எடுத்துக்கிறேன். இதுல வந்து SPF 50 PA 4+ இருக்கு. இது டோட்டலா 50 கிராம்ஸ். பிரைஸ் வந்து 400. இது ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, இது ஈஸியா அப்சர்வ் ஆயிடும், நல்ல ஒரு ஷைனிங்கா வந்து இருக்கும், ஸ்டிக்கியா இருக்காது. மெயினா மற்ற சன்ஸ்கிரீன் மாதிரி இது ஒயிட்டிஷ் எல்லாம் ஆக்காது. அதனாலதான் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஃபேஸ்க்கு நெக்கு மட்டும் தான் நான் அந்த சன்ஸ்கிரீன் போடுவேன். ஏன்னா ஃபுல் ஹேண்ட் லெக்கு எல்லாம் போட்டோம்னா அது காலி ஆயிடும், ஒரு 1 வீக்குள்ளேயே காலி ஆயிடும். ஸோ ஹேண்ட்ஸுக்கு வந்து நான் மாமா அர்த்தோட விட்டமின் C டெய்லி க்ளோ சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து 80 கிராம்ஸ் இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 449. இது கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால ஹேண்ட்ஸ்க்கு நான் இது யூஸ் பண்ணுவேன். இதை அப்ளை பண்ணி நம்ம நல்லா மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இது அந்த அப்சர்வ் ஆகும். பட் ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் காமிச்சோம்ல ஃபேஸ்க்கு யூஸ் பண்றது, அது லைட்டா போட்டு நம்ம மசாஜ் பண்ணாலே ஈஸியா டக்குன்னு அப்சர்வ் ஆயிடும். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் நேரம் நம்ம மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்சர்வ் ஆகும். ஸோ அவ்வளவுதான், நான் வந்து ரெடி ஆயிட்டேன். இப்போ அடுத்தது நம்ம கடைக்கு போகலாம். அங்கே நான் என்ன கடைக்கு போறேன், என்னென்னலாம் வாங்குறேன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாமே அமேசான்ல இருந்து வாங்கியிருந்தேன். அதுவும் சேல்ல வாங்குறப்ப சீப்பஸ்ட் பிரைஸ்க்கு வந்து வாங்கியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் ஒரு 2:30 நான் வந்து கிளம்பியிருக்கேன். நல்ல வெயில் இன்னைக்கு. ஸோ ஸ்கார்ஃப்லாம் போட்டுக்கிட்டு தான் வந்து போகிற மாதிரி இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய திங்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் வந்து கவர் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் என்னுடைய திங்ஸ்லாம் வந்து வாங்குற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நம்ம பிரேஸ்லெட் செய்யறதுக்கு தேவையான பீட்ஸ்லாம் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ பீட்ஸ் அண்ட் சாம்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வாட்டி நிறைய நியூ சாம்ஸ்லாம் வந்து வந்திருந்தது. பீட்ஸ் அண்ட் சாம்ஸ் வாங்கியாச்சு. இப்போ அடுத்தது பார்சல் பண்ணுற பாக்ஸ் வாங்குறதுக்காக இந்த கடைக்கு வந்திருக்கேன். இங்கே பல்காக தான் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ பல்காக வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் தென் இப்போ அடுத்தது நம்ம ஹெர்பல் திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. அதுவும் வந்து வாங்கி எடுத்துட்டு இப்போ நான் வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கேன். 3 hours கடையாக சுற்றி எப்படியோ திங்ஸ்லாம் வாங்கியாச்சு. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஹெச்பி ஹெர்பல்ஸோடைய எல்லா ப்ராடக்ட்லுமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து அடுத்து ஒரு நியூ ப்ராடக்ட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் நெக்ஸ்ட் வீக்கில் நான் லான்ச் பண்ணுறேன். அது வரைக்கும் என்ன ப்ராடக்ட்டுன்றதை கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அண்ட் தென் நான் பாக்ஸஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, பாக்ஸஸ் வந்து பல்காக வாங்கியாச்சு. இது வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்ம தான் வந்து இதை ஃபோல்ட் பண்ணி பாக்ஸாக ரெடி பண்ணோம். ஸோ இந்த சைஸ் பாக்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன் ப்ரேஸ்லெட்லாம் வந்து அனுப்புறதுக்காக. அடுத்த நியூ ப்ராடக்ட்டுக்கு நமக்கு வந்து பேக்கிங் கவர் தேவைப்படுது. ஸோ அதுக்காக இந்த பேக்கிங் கவர் வந்து வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து அகைன் பல்காக தான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. பீட்ஸ் அண்ட் சாம்ஸ்லாம் வந்து வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ இதுதான் வந்து நிறைய வாங்கியிருக்கேன். என்னென்ன பீட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், என்னென்ன சாம்ஸ்லாம் இருக்குது, வேறு என்ன வாங்கியிருக்கேன்றதை உங்களுக்கு இப்போ டீட்டெயில்டாக காமிக்கிறேன். பிரேஸ்லெட் செய்யறதுக்காக நிறைய பீட்ஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன பீட்ஸ்லாம் இருக்குன்றத கிளியரா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதான் நான் வந்து வாங்கிட்டு வந்து ஆர்கனைஸ் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறேன். என்னென்னலாம் இருக்குன்னு ரஃபா உங்களுக்கு காமிக்கிறேன். ஷார்ட்ஸ்ல தெளிவா வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் ஷேட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். மேட் பிளாக் இருக்கு, ஷைனி பிளாக் இருக்கு, தென் டிரான்ஸ்பரண்டான ஒயிட் இருக்கு, மேட் ஒயிட் இருக்கு, தென் ஷைனி ஒயிட் இருக்கு, அண்ட் தென் ஒயிட்லயே கிராக்கிள்டு பீட்ஸ் இருக்கு, அண்ட் தென் கிரே கலர் கிராக்கிள்டு கிரே கலர் இருக்கு, தென் பிளெயினான கிரே கலர் இருக்கு. இது பிளெயின் வயலட் கிளாஸ் பீட்ஸ். இதுல 2 வாங்கியிருந்தேன். அண்ட் தென் இது வந்து நமக்கு குட்டி குட்டி பீட்ஸ் மாதிரி இருக்கும். இதுவும் வயலட் கலர். இது ஒரு வயலட் ஷேட், பட் ஆனா இது வந்து கிராக்கிள்டு கிளாஸ் பீட்ஸ்ல வருது. இது வந்து ப்ளூல வந்து வாட்டர் கலர் மாதிரி இருக்கும், ப்ளூ அண்ட் ஒயிட் மிக்ஸ்டு மாதிரி. இதுல வந்து நம்ம ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை சாம் கூட போட்டா சூப்பரா இருக்கும். இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட் ஆனது. இது மேட்ல ப்ளூ கலர் சூப்பரா இருக்கும். இது கூட பட்டர்ஃப்ளை சாம் வச்சு போட்டா. இது எல்லாமே வந்து ப்ளூ அண்ட் வயலட் மிக்ஸ்டு. இது வந்து என்னோட ஃபேவரட் கலர் கிராக்கிள்டு பீட்ஸ் தான். இது கிரீன் கலர். இந்த கிரீன் அண்ட் எல்லோ மிக்ஸ்டுல வந்து கிராக்கிள்டு கிளாஸ் பீட்ஸ் இருக்கு. இது சூப்பரா இருந்துச்சு, பாக்குறப்பயே அட்ராக்டிவா இருந்ததுனால, ஷைனிங்காவும் இருந்ததுனால இது வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் தென் பிளெயினான ஒரு கிரீன் கலர் பீட்ஸ் வந்து லைட்டா ஒயிட்ல வந்து லைட்டா ஒரு கிரீன் மிக்ஸ்டு, பட் ஆனா இது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கிராக்கிள்டு பீட்ஸ் இதுவும் சூப்பரா இருக்கும். இதுவும் இது வந்து பீச்ல கிராக்கிள்டு பீட்ஸ், அதே மாதிரி பீச்ல பிளெயின் பீட்ஸ். இது வந்து பிளெயின்ல எல்லோ பீட்ஸ், கிராக்கிள்டுல எல்லோ பீட்ஸ். எல்லோ கலர் பிரேஸ்லெட் கேட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க. பட் ஆனா எல்லோ கலரே நான் இது வரைக்கும் வாங்கினதுல சரின்னு சொல்லிட்டு இந்த 2 ஷேட்ஸ்லயும் வந்து எல்லோ கலர் வாங்கியிருக்கேன். கிராக்கிள்டுல ரெட் கலர் பீட்ஸ், பிங்க் கலர்ல சட்டிலான ஒரு கிளாஸ் பீட்ஸ், வந்து டார்க் பிங்க் அண்ட் ஒயிட் மிக்ஸ்டுல வந்து ஒரு பிங்க் கலர் பீட்ஸ். பீட்ஸ்ல இருந்தா நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதுதான் நான் ரீஸ்டாக் பண்ண போறேன். உங்களுக்கு பீட்ஸ் பிரேஸ்லெட் வேணும்னா, அதுவும் அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல 50 ருபீஸ்ல இருந்து 100 ருபீஸ்க்குள்ள வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல லைக் 50 ருபீஸ்ல இருந்து நம்ம வந்து பீட்ஸ் பிரேஸ்லெட் கொடுத்துட்டு இருக்கோம். பீட்ஸ்ல பிரேஸ்லெட் செய்யறதுக்கு எலாஸ்டிக் ஸ்டிங் வேணும்ல, சோ அதுக்கு வந்து ஒரு 5 ரோல்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல. அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மேக்னெட் வச்ச சாம் இதுவும் வந்து இருந்தது. ஆர்ட்ல மேக்னெட் சாம் அதுவும் வந்து இந்த வாட்டி இருந்தது, அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் தென் நிறைய ஸ்டார்ஸ், ஷெல் வச்ச சாம், பேர்ல் வச்ச சாம், டோரிமான் சாம் பார்த்துருக்கீங்களா, அதுவும் வந்து இருந்தது. ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஷார்ட்ஸ்ல நான் கிளியரா என்னென்ன சாம்லாம் இருக்குன்றது உங்களுக்கு வந்து போடுறேன், அது வந்து பாருங்க. நான் வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் ஷார்ட்ஸ் எடுக்க போறேன். இப்ப ரீஸ்டாக்கிங் பீட்ஸோடைய ஷார்ட்ஸ் எடுத்துட்டு தென் ஆர்டர்ஸ்லாம் வந்து நிறைய வந்திருந்தது. அதுக்கு வந்து நம்ம பிரேஸ்லெட்ஸ் கடகடன்னு செய்யணும். கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் செய்யறதுனால அவங்களுக்கு பிடிச்ச கலர் அண்ட் சாம் வச்சு அண்ட் அவங்களுடைய ஹேண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து பிரேஸ்லெட்ஸ் ரெடி பண்ணுவேன். ஸ்ட்ராங்கா இருக்கான்னு குவாலிட்டி செக்லாம் பண்ணிட்டு தான் நம்ம பிரேஸ்லெட்ஸ் வந்து டிஸ்பேச் பண்ணுவோம். உங்களுக்கு பீட்ஸ் பிரேஸ்லெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, பை.